கண்மூடி திறக்கும் போது கடவுள் எதிரே வந்தது போல அகடாயம் தென்னின் நாடென்னவனே வந்து நின்றாரே. குடையில்லா நேரம் பார்த்து கொட்டி போகும் மழை போல் என்ன அவராலே என்ன நினைத்து இதுதான் காதல் என்றாரே. நான் வாழ்க்கையை வந்து இசையோடு தான் கொண்டாடுவேன். அதனால ஒரு கொண்டாட்டத்துல இசை விட ஒரு பெரிய மகிழ்ச்சி வேற என்ன இருக்க முடியும். சோ எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா என்னுடைய ஜேர்னில, என்னுடைய இந்த மியூசிக்கல் ஜேர்னில சச்சின்ங்கிற ஒரு படம், அப்புறம் சச்சின்ங்கிற இந்த ஆல்பம் வந்து மிக முக்கியமானது. சோ நான் உலகத்துல எங்க போனாலும் உலகெங்கும் இருக்கிற தமிழர்கள் யார் என்ன மீட் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் எனக்கு சொல்றது வந்து, சார் உங்களோட சச்சின் மியூசிக் வந்து எனக்கு அவ்வளவு பிடிக்கும்னு சொல்லிட்டு கண்மூடி பாட்டு சொல்லுவாங்க, வாடி வாடி பாட்டு சொல்லுவாங்க. அப்படியே லைன்ல ஆல்மோஸ்ட் ஆல்பம் எல்லா பாட்டும் சொல்லிடுவாங்க, குடுப்பாங்க அது இதுன்னு சொல்லி வா 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 தலைவா வரைக்கும் எல்லா பாட்டும் லைன்ல சொல்லிடுவாங்க. சோ சச்சின் இஸ் an album that cannot be avoided in my entire musical journey. And also இது இப்போ வரைக்கும் இந்நாள் வரைக்கும் வந்து எந்த கான்செர்ட் நடந்தாலும், அது அவார்ட் ஃபங்க்ஷன்ஸா இருக்கட்டும், என்னோட லைவ் கான்செர்ட்ஸா இருக்கட்டும், சும்மா ஏதாவது கெஸ்டா போனப்பறம் கூட இந்த மாதிரி இந்த நம்ம கண்மூடித்திருக்கும் போதோ இல்ல வாடி வாடியோ பாடாம ஸ்டேஜை வந்து இறங்கி விட்டதே இல்லை. அந்த அளவுக்கு வந்து இட்ஸ் பிகம் பார்ட் ஆஃப் மை ஜேர்னி. ஸோ அதுக்கு வந்து மிக முக்கியமா ஃபர்ஸ்ட் தானு சாருக்கு ரொம்ப பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா தானு சார் என்னோட பிகினிங் ஆஃப் மை கரியர்ல இருந்து வந்து தானு சார் கூட, இன்ஃபேக்ட் அவர் கூட நான் ஒர்க் பண்றது ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே எங்க ஜேர்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சங்கர் பேசுனா நான் பிகினிங் ஆஃப் மை கரியர்ல நான் பண்ண அப்பவே ஃபோன் பண்ணி, தம்பி எங்க பார்த்தாலும் உன் பேர் தான் சொல்றாங்க, அந்த வார்த்தை இன்னும் ஞாபகம் இருக்கு. நம்ம கூடிய சீக்கிரம் ஒர்க் பண்ணோம். அந்த கரெக்டா நான் எப்பவுமே சென்னை அன்னைக்கு மட்டும் தான் ஏதோ ஒரு வேலை ஹைதராபாத் போயிருந்தேன். அன்னைக்கு தான் தானு சார் ஃபோன் பண்ணியிருந்தாரு, எப்போ வரமா ஊருக்கு நான் வந்தவங்க நம்ம மீட் பண்ணுவோம்னாரு. அப்படியே வந்த உடனே மீட் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் சச்சின் படம் நம்ம பண்ணணும்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் பல படங்கள் நான் வந்து தானு சார் பண்ணிட்டேன். எல்லாமே வந்து மியூசிக்கல் பிளாக் பஸ்டர்ஸ். எல்லாத்துலயும் என்னன்னா எல்லாம் இன்னைக்கு பாருங்க, தானு சார் பேசும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா என்ன இருக்குன்னா, இவ்வளவு விஷயங்கள் சொன்னாங்கல்ல, இது என்னமோ நேத்து நடந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அது என்ன, அவர் வந்து டெக்னீஷியன்ஸ்க்கு கொடுக்குற ஒரு ரெஸ்பெக்ட் அண்ட் வேல்யூ. ரொம்ப நன்றி சார், அதுக்கு பெரிய கைத்தறி நம்ம கொடுத்தா. அப்போ எந்த மரியாதையோட, எந்த அன்போட, மரியாதைங்கிற விட ஒரு அன்போட பேசுவாரு. எந்த அன்போட பேசினாரோ அதே அன்புதான் இவ்வளவு வருஷமா கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. அது எனக்கா இருக்கட்டும், ஜான் சாருக்கா இருக்கட்டும், ஷோபி சாருக்கா இருக்கட்டும். இன்ஃபேக்ட் அவர் கூட ஒரு நாள் ஒர்க் பண்ணிட்டு சார் மறுபடியும் எப்ப சார் நம்ம ஒர்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்மளே வந்து அவரோட காத்திருப்போம். அப்படிப்பட்ட ஒரு ப்ரொடியூசர். இந்த வி கிரியேஷன்ஸும் தானு சாரும் இன்னும் பல வெற்றிகள் அண்ட் பல சென்சேஷன்ஸ் கிரியேட் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் வேண்டிக்கிறேன் நான். ரொம்ப ரொம்ப நன்றி தானு சார். ஏன்னா என்னதான் ஒரு பாட்டு நம்ம செஞ்சாலும் அது வந்து எக்ஸ்ட்ராடினரியா பிக்சரைஸ் பண்ணப்போ அது பல காலம் வந்து ஒரு லைஃப் டைம்க்கு நின்றுடும். எப்பவுமே I always believe that visuals have to be married to the sound. ஏன்னா சவுண்டும் விஷுவல்ஸும் ஹேண்ட் இன் ஹேண்ட் போனாதான் சாங் பிளாக் பஸ்டர் ஆகலாம். பட் விஷுவலும் பிளாக் பஸ்டர் ஆனப்போதான் அது மறக்கவே மாட்டோம். இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா அதோட இம்பாக்ட் நான் சொல்றேன். இதோட இந்த வாடி வாடி பாட்டு, இது நான் இந்த தியேட்டர்ல நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இன்னும் சொல்ல போறேன், இன்னும் சொல்லல. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு மட்டும் நான் சொல்றேன். அது சொல்லும்போது அந்த வீடியோ ஸ்கிரீன்ல ஓடிட்டு இருக்கு. இந்த பொண்ணுங்களா இருக்கட்டும், பசங்களா இருக்கட்டும், எல்லாமே சின்ன சின்ன காலேஜ் பசங்க வந்துட்டு இந்த பக்கம் திரும்பி ஆடுறாங்க, அப்படியே சிங்கி ஆடுறாங்க. வாடி வாடி பின்னாடி விஜய் சார் ஆடுறாரு, அது சிங்கி ஆடுறாங்க. சோ அந்த கிரெடிட் முழுக்க வந்து ஷோபி சாருக்கு கொரியோகிராஃபர் நம்ம கொடுத்தே ஆகணும். அந்த பெரிய கைத்தட்டல். ஏன்னா அது ஞாபகம் வச்சுட்டு ஆடுறாங்க பாருங்க. அப்கோர்ஸ் இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம தளபதி விஜய் சார் தான். ஏன்னா ஹியூஜ் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் டு அண்ட் ஒன்ஸ் அகைன் இப்போ நான் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தானு சார் சொன்ன மாதிரி இந்த படத்துக்கு டிஎஸ்பி மியூசிக் வைக்கலான்னு அன்னைக்கு விஜய் சார் சொன்னது. அதுக்கு முன்னாடி திருப்பாச்சிங்கிற படத்துல ஒரே பாட்டு நான் பண்ணிருப்போம். விஜய் சார் வந்து கேட்டிருந்தாரு, அந்த கட்டு கட்டு கீரை கட்டு சிரஞ்சீவி சார் பண்ணது பெரிய ஹிட் ஆயிடுச்சு. அப்ப அந்த பாட்டு எனக்கு வேணும்னு கேட்டாரு. ஐயோ கண்டிப்பா சார் அது விடுவான்னு சொல்லிட்டு உடனே அவருக்கு பண்ணோம். அதுக்கப்புறம் ஃபுல் படமா ஃபர்ஸ்ட் டைம் சச்சின் தான் நான் ஒர்க் பண்ணேன். அதுல ஒண்ணு மட்டும் என்னால மறக்கவே முடியல.
வீதியில நீ வந்தால் தெருவிளக்கும் கண்ணடிக்கும் வீடு செல்ற சூரியனும் அடம் பிடிக்குமே. இந்த ஒரு லைன்ல அவ்வளவு ரீல்ஸ். ஆமா, முத்துக்குமார் சார் அவர் வந்து அடுத்தது சொல்ல வரேன் நான். ஆக்சுவலா கரெக்டா சொன்னீங்க. சோ இந்த லைன் வரும்போது வீதியெல்லாம் நீ வந்தால் தெருவிளக்கும் கண்ணடிக்கும் அப்படின்னு விஜய் சார் அது வெயிட் பண்ணி தியேட்டர்ல கரெக்டா லைட் வந்து பிளிங்க் பண்ணி விடுறாங்க, ஆன் ஆஃப் பண்ணிடுறாங்க. சோ அதுக்கு வந்து திருப்பி பயங்கரமான அப்ளாஸ். அந்த கமலா தியேட்டர் அண்ட் ரோஹிணி தியேட்டர்ல அவங்க அந்த தியேட்டர்ஸ்க்கெல்லாம் நான் மறுபடியும் நானும் ஒரு மியூசிஷியனா, மியூசிக் கம்போசரா அண்ட் ஒரு சினிமா ரசிகனா வந்து நான் நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா சினிமாவை வந்து அவ்வளவு பேஷனேட்டா ஒரு சீனு, ஒரு டைலாக், ஒரு பாட்டு, அந்த பாடல ஒரு வரியும் ரசிக்கிறது மக்கள் மட்டும் இல்ல, அந்த ப்ரொஜெக்டர் ஆபரேட்டர்ல இருந்து அந்த சினிமா தியேட்டர் ஓனர்ல இருந்து அது ரசிச்சாதான் சினிமா வந்து நீண்ட காலம் வாழுது. எப்படி இருக்குங்க அது முக்கியமா லவ் சாங்ஸ் அண்ட் ஹார்ட் டச்சிங் சாங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பின் எடுத்து போறவர். அதே மாதிரி I had a great time working with him. அவரோட என்ன ஸ்பெஷாலிட்டினா, சார் ஒரு பாட்டு நம்ம ஒர்க் பண்ண சொன்னோன்னு சார் ஸ்டூடியோ வந்துட்டுமா அப்படின்னு வந்துடுவாரு. அவர் டியூன் அனுப்ப சொல்லி கேட்க மாட்டேன், டியூன் அனுப்பிட்டமா இல்ல நான் வந்துடுறேன்னு அப்படியே உட்காருவாரு. எப்படி நான் இதோ இவர் மாதிரி கை கட்டிட்டு ஸ்கூல் பிள்ளை மாதிரி உட்காருவாரு. டியூன் பாருங்கன்னு நான் பாடிட்டே இருப்பேன், அவர் எழுதிட்டே இருப்பாரு. இப்படிதான் எல்லா பாட்டுமே பண்ணோம். அப்படிப்பட்ட நாமுத்துக்குமார் சாருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அதே போல ஜீவா சார் பத்தி ரொம்ப முக்கியமா சொன்னேன். ஒரு முக்கியமான ஒரு இன்சிடென்ட் இருக்கு இந்த படம். ஏன்னா ஜீவா சார் one of the most legendary cameramans that we have. We have நீ சொல்றேன்னா அவரோட ஒர்க் எப்பயுமே நம்ம கூட இருக்கும். அதாவது we have that. சோ இந்த படம் ஷூட்டிங் நடக்கும்போது ஜான் சார் வந்து சில விஷுவல் எல்லாம் எனக்கு காட்டுவாரு. வந்தப்போ சில பார்ப்போம், பியூட்டிஃபுல்லா இருக்கு, இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா இருப்போம். அப்போ இந்த பாட்டு ஷூட்டிங் போயிருக்கு. இப்ப நான் பாடினது கண்மூடி இருக்கும் போது அதுதான் அதோட ஸ்டோரியே. அந்த பாட்டு போகும்போது ஜெனரலா என்னன்னா நான் கம்போஸ் பண்ணப்போ என் வாய்ஸ்லயே இருக்கும். ஃபைனல் வாய்ஸ் பண்ற வரைக்கும் அது ட்ராக்கா பாடி வச்சிருப்பேன். ஏன்னா என்னோட ஃபீல் என்னன்னா சிங்கர் புரியணுங்கிறதுக்காக நான் மேக்ஸிமம் ஃபீல் ஜெனரலா எல்லா மியூசிக்ஸ் அதான் பண்ணுவோம், பாடி வச்சிருவோம். ஃபைனலா வந்து இது யாரை வச்சு பாட வைக்கலாம் ஒரு பெரிய லிஸ்டே எடுத்து வச்சிட்டு இருக்கேன். நான் அதான் சாமியில இருந்து இவருன்னு சொல்லிட்டு நிறைய யாரு புதுசா இருக்கும் இதுக்குன்னு. சோ இது வந்து ஷூட்டிங் போச்சு. ஷூட்டிங் முடிய அப்புறம் ஒரு நாளைக்கு தானு சார் திடீர்னு ஸ்டுடியோ வந்தார். தானு சார் ஜான் சார் எனக்கு 2 பேரும் வந்தாங்கன்னு நினைக்கிறேன். வந்துட்டு சொன்னாரு, என்னமா போயிட்டு இருக்கு, இல்ல சார் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு, இது வந்து கரெக்டா நான் வந்து அதோட வாய்ஸ் மிக்ஸ் பண்றதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். கண்முடித்து இருக்கும் போது படம் நான் வந்தது அதுக்குதான். முக்கியமா வந்து ஜீவா சார் வந்து உங்ககிட்ட ஒரு மேட்டர் சொல்ல சொன்னாரு. அந்த ஷூட்டிங் போது கேட்டுட்டு இது யாரு தேவி வாய்ஸான்னு கேட்டாரு. ஆமா ட்ராக் தான் சார் பாடு. இல்ல தேவி கிட்ட நான் சொன்னதா சொல்லுங்க, தயவு செய்து இந்த வாய்ஸ் வந்து மாத்த வேணாம், இது நான் ஜீவா சொன்னதா தேவிக்கு சொல்லுங்க, இது வந்து மாத்தக்கூடாது. அவர் வந்து ரிக்வஸ்டாவோ இல்ல நல்லா இருக்கு வச்சுக்க அப்படிலாம் சொல்ல, ஒரு கமாண்ட் மாதிரி தான் அனுப்பிச்சாரு. ஒரு அன்போட சொல்லலாம். தேவி கிட்ட சொல்லுங்க, இதை வந்து வாய்ஸ் மாத்தக்கூடாது, தேவி வாய்ஸ் தான் இருக்கணும், இதை நான் சொன்னதா அவங்க கிட்ட சொல்லுங்க அப்படின்னு. அப்ப தானு சார் வந்து சொன்னாரு. அது சொன்ன எனக்கு the liberty he took to tell that and the affection he had to tell that, I felt so good. ஜீவா சார் சொன்னதுனால மட்டும்தான் அந்த கண்முடித்து இருக்கும் போது என் வாய்ஸ் நான் வச்சிருக்கேன். only as a respect to ஜீவா சார் சொல்லி தான் நான் அதை வச்சிருந்தேன். happy memories throughout all these years and so once again அப்பல இருந்து இப்போ வரைக்கும் எப்பவுமே எங்களை சப்போர்ட் பண்ற மீடியா ஃப்ரெண்ட்ஸ், மீடியா நண்பர்கள் எல்லாருக்குமே நான் வந்து மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ அண்ட் லவ் யூ ஆல். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.